மக்களே, நம்ம இன்றைக்கி முட்டை கேக் செய்ய போகிறோம். ஜூஸியான முட்டை கேக், சூப்பரான முட்டை கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பவுட்ரு ஃபார்மில் அரைச்சிக்கணும். வாங்க மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, பவுட்ரு ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள். இப்போ இல்லை 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சர்க்கரை மேலே ஒரு ஊற்றிக்கோங்க. இப்போ அதிலே 1 கப்பு ரவை நல்லா வறுத்த ரவை போட்டுக்கோங்க. 1/2 கப்பு நெய் ஊற்றிக்கோங்க. ரவை அளந்த கப்பில் 1/2 கப்பு நெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 1 கப்பு பாலை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உண்டை பண்ணால் மிக்ஸ் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போ கேக்குக்கு ரெடியான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வாங்க ரெடி பண்ணலாம். ஒரு அலுமினிய பாத்திரம், அடியில் வெயிட்டாக இருக்க அலுமினிய பாத்திரம் எடுத்துங்க. அதில் நெய் ஊற்றி தடவிக்குங்க. எங்கள் வீட்டில் அலுமினிய பாத்திரம் சரியாக எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் டீ குண்டா யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் குக்கரை 10 நிமிஷம் சூடு பண்ணி வைங்க. அது மேலே ஒரு வெயிட்டை வச்சுட்டு ரெடி பண்ண பேட்டரை அதில் வச்சு விசில் போடாமல் 30 நிமிஷம் ஸ்லோ பண்ணி மூடி வைங்க. வெந்துடும் கேக்கு. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குத்தி பார்த்தா அழகாக இருக்குது, வருது பாருங்கள். பிசு பிசு இல்லாமல் ஒரு அழகாக வருது. இப்போ வெட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வெட்டி பார்த்தாச்சு. சூப்பரான ஜூஸியான முட்டை கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.